ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்லேயே எப்படி குளிக்கிற சோப்பு தயார் பண்ண போகிறோன்றதான் காட்ட போகிறேன். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா 3 விதமான சோப்பு. ஒன்று வந்து நீம் லீவ்ஸ், அதாவது வேப்பிலை. ரெண்டாவது வந்து கற்றாழை சோப்பு, அதாவது ஆலோவேரா. அதுக்கப்புறம் மூணாவது வந்து பப்பாயா. ஸோ இதுக்கு தேவையான செய்முறை என்னென்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இது ஆலோவேரா ஜெல். இது ஆக்சுவலி நான் ஆலோவேரா ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதில் இருக்கிற பல்ப்பு தான் இதில் இருக்குது. ஸோ இந்த ஆலோவேரா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இது பூர்த்தி நிவாரணம் கொடுக்கும். அது இல்லாமல் வறண்ட சருமம், அப்புறம் அரிப்பு சருமம், இந்த மாதிரிலாம் உள்ளவங்களுக்கு வந்து இது நல்லா உதவும். ப்ளஸ் மூணாவது வந்து யார் யாருக்கெல்லாம் ஒரு மாதிரி மாய்ஸ்சரைசர் இல்லாமல் இருக்குதோ, அது இதில் நிறையவே நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த ஆலோவேராவை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது கூட வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா சோப் பேஸு. இந்த சோப் பேஸ் பார்த்திங்கன்னா இது அமேசானோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ கிடைக்கும். ஆக்சுவலி இந்த சோப் பேஸ் வந்து பெரிய பாராக இருந்தது. இருங்க, பார்த்திங்கன்னா ஏதோ இப்படி தான் இருக்கும் இந்த சோப் பேஸ். இந்த சோப் பேஸ் தான் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த போர்டில் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கட் பண்ணது எதுக்குன்னா பார்த்திங்கன்னா, டேரெக்டாகவே நம்ம டபுள் பாயிலிங் பண்ணுறப்போ அப்படியே போட்டுக்கலாம். பட் ஆனால் மெல்ட் ஆகிறது ரொம்ப லேட் ஆகும். இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். அதுக்காகத்தான் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த சோப் பேஸ் கட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் நான் போட போகிறேன். பாருங்கள். ஆக்சுவலி இந்த சோப் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது 500 கிராம் இது. ஸோ 500 கிராமுக்கு நான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு தாள் கற்றாழை தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு லாங் ஆலோவேரா லீஃப் தான் நான் எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து 1000 கிராம் அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 3 லாங் சைஸ் ஆலோவேரா அது வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து நான் இப்போது டபுள் பாயிலிங்கில் எப்படி வைக்க போகிறேன்றது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஸ்டவ் பற்ற வச்சு, ஸோ ஒரு கிண்ணத்தில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறம், இது இப்போது பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது, பபிள்ஸ்லாம் கூட வருது. இப்போது இதுக்கு நடுவில் வந்து நான் இந்த சோப் பேஸ் கிண்ணத்தை வந்து இப்படி வைக்க போகிறேன். அந்த ஆவிலேயே பார்த்திங்கன்னா அது நல்லா மெல்ட் ஆகிடும். இது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஆலோவேரா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த அலோவேரா மொத்தத்தையும் எடுத்து நான் இந்த ஜாருக்குள்ளே போடுறேன். இப்போ இதை வந்து மிக்ஸி பிடிக்கலாம். ஓகே, இது நல்லா தண்ணியாக ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே, இதுக்குள்ளே வந்து நம்ம சோப் பேஸ் வந்து மெல்ட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். மெல்ட் ஆகிட்டே இருக்குது. பார்த்திங்களா, கொஞ்சம் தான் மெல்ட் ஆகிருக்கு, இன்னும் நிறைய மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிற வரலும் வெயிட் பண்ணுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் எந்த வாட்டரும் ஆட் பண்ணலை. அதே மாதிரி நான் அரைச்சி வச்ச அந்த அலோவேராலையும் கூட நான் எந்த வாட்டரும் ஆட் பண்ணல. அதனால் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. அதுலேயே நேச்சுரலாக அந்த அலோவேராலேயே வாட்டர் இருக்கும். ஸோ இப்போது இதை வந்து நம்ம வெளில எடுத்துடலாம். பார்த்திங்களா எப்படி இருக்குது? நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அலோவேரா ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணலாம். ஆக்சுவலி இது சரியாக பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிடுவோம் இதை. ஓகே, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை. இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வேண்டாம் அப்படின்றதுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கல. உங்களுக்கு வேணும் நல்லா ஃப்ளேவராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாவெண்டர் இருக்குது, ரோஸ் ஆயில் இருக்குது. இதெல்லாம் கூட நீங்கள் இதில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் விட்டமின் இ கேப்சூல்ஸ் மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும். அது ஒரு 2 கேப்சூல்ஸ் வந்து இதில் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போது இதை வந்து நம்ம எப்படி இப்போது ஒரு டப்பாவில் எப்படி வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோன்றது பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக நான் டப்பா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங்லலாம் கிடைக்கும். ஷேப் மோல்டு அந்த மாதிரி ட்ரை கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் இந்த லிக்விட் கண்டென்ட் எடுத்து அதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இதுவே போதுன்றனால நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஜஸ்ட் வந்து லிட்டில் பிட் அந்த லிக்விட் ஊற்றுறதுக்கு முன்னால் கொஞ்சம் கோகனட் ஆயிலோ ஏதாவது எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா அந்த லிக்விட் ஊற்றி ஆறுனதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ எல்லா கிண்ணத்துக்கும் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அந்த லிக்விட் எடுத்து நான் ஃபில் பண்ண போகிறேன். பாருங்கள். ஓகே, 3 கிண்ணத்தோடைய சரியாக போயிடுச்சு. ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா கிண்ணத்தை எடுத்துடுறேன். இது பார்த்திங்கன்னா இதில் 3 கிண்ணத்துக்கு ஆயிடுச்சு. இந்த 3 கிண்ணமும் ஒவ்வொரு டப்பாவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே நல்லா இவ்வளோ சைஸ் அளவுக்கு உங்களுக்கு சோப்பு வந்து கிடைக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் கிடைக்கும். ஸோ இது நல்லா ஆறணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா நல்லா கட்டி ஆகிடும். ஓகே, இதை எடுத்து நான் வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் 3மே ஃப்ரீசர்லேருந்து இப்போ தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி நல்லா கட்டியிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இதை எடுக்க போகிறேன். பாருங்கள், இப்படி முடிஞ்சால் இப்படி தட்டி தட்டி பாருங்கள். வரலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி கத்தியோ இல்லை ஏதாவது ஷார்ப்பாக ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு இப்படி ரவுண்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்துடும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சோப்பு. அலோவேரா சோப். ஸோ அதே போல் மற்ற 2த்தையும் எடுத்துடலாம். ஓகே,
பார்த்தீங்களா இதோட எவ்வளோ பெரிய பார் சைஸு. ஸோ இது ரெண்டாக கூட நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த 2 ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா கூட இது 1 மந்த்க்கு வரும் கண்டிப்பாக, ஒரு பர்சன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். இது எந்த ஒரு கெமிக்கலும் இருக்காது, நேச்சுரல் அலோவேரா சோப் இது. ஸோ இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. அந்த ரிசல்ட்ஸ் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் அனுபவிச்சா தான் அது தெரியும். ஸோ நல்லா இருக்குல்ல? ஓகே, அடுத்ததும் பார்க்கலாம். இப்போ இன்னொன்று எடுக்கிறது, அதுவும் எடுத்துடலாம். இந்த சின்ன கிண்ணத்தில் போட்டதுனால எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த சோப்பு. உங்களுக்கு வேணும்னா எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள், ஐ மீன் ட்ரேனு இதுக்குன்னு தனியாக இருக்குது. ஸோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோப் பார்த்திங்கன்னா ஒரு நாள் பூரா நீங்கள் நிழலில் காய வெட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய நல்ல நுரை இருக்கும். அப்புறம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இது இருக்காது. உங்கள் ஸ்கின்னில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அது மெல்ல மெல்ல வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இது தொடர்ந்து நான் பப்பாயாவும் நீம் வீடியோவும் எப்படி பண்ணுறேன்றது Part 2 வீடியோவில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். அண்டு என்னுடைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until then, see you on next video. Bye.